ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தூத்துக்குடியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் புதிய தொழில் திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இசக்கி ராஜா நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். இசக்கி ராஜா, இந்த விழாவில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள் முதலமைச்சருடன்? இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக யுவராணி, அதாவது தூத்துக்குடி தொழில் நகரமாக வளர்ந்து வருகிற தொழில் நகரங்கள மிக முக்கிய இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில தொடர்ந்து இந்த கடந்த 4 ஆண்டுகள புதிய புதிய தொழிற்சாலைகளுக்கான பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அது அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் சில நடக்கிறாங்க. பர்னிச்சர் பார்க்கு, மினி டைட்னிக் பார்க்கு, இப்படி பல்வேறு வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து தூத்துக்குடியில புதுசா அமைக்கப்பட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா வியட்நாம் நாட்டை சேர்ந்த வில்பாஸ்ங்கிற நிறுவனம் இங்க புதிய காரு தயாரிப்பு விற்பனை செய்யக்கூடிய தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்குது. தமிழக அரசு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு ஏறத்தாழ 16,000 கோடி செலவுல ஒரு ஆண்டுக்கு 1.5 லட்சம் வாகனங்கள் தயார் செய்யலாங்கிற அந்த அளவுக்கு பெரிய தொழிற்சாலையான தூத்துக்குடி சிக்காடு பகுதியில் இந்த ஆலை கடந்த வேலையை துவங்கி தற்போது அந்த வேலை நிறைவு பெற்றது. அதாவது கடந்த ஆண்டு ஸ்டாலின் இந்த ஆலைக்கு அடிக்கல் நாட்டினாரு. முதல் கட்டமா 1.119 கோடியில 114 ஏக்கர்ல தொழிற்சாலை அமைக்கப்பட்டு கொடுத்திருக்கு. இதுல 2 பனிமனைகளும் 2 கிடங்குகள், அப்புறம் கார் பரிசோதனை செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறதெல்லாம் அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. முதல் கட்ட கார் உற்பத்திக்கான பணிகள்லாம் நிறைவடைஞ்ச நிலையில இன்னைக்கு இந்த கார் விற்பனையை துவக்கி வைப்பதற்கும் இந்த ஆலை திறந்து வைப்பதற்கும் முதலமைச்சர் இந்த தூத்துக்குடிக்கு வருகை தந்திருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா VF6, VF7 அப்படிங்கிற கார், அந்த வகை கார்கள் இந்த வில்பாஸ்ல தயாரிக்கப்படுற இந்த வகை கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு நீங்க தயார் செய்யப்பட்டிருக்கு. இந்த கார்களை தான் இன்னைக்கு முதலமைச்சர் விற்பனை துவக்கி வைக்கிறாரு. அந்த விற்பனை துவக்கி வைக்கிறதுக்காக இந்த காலையில 10 மணி அளவுல முதலமைச்சர் தனி விமானத்துல தூத்துக்குடி விமான நிலையம் இருந்தாலும் அங்க விமான நிலையத்தை, அதாவது புதிதாக கட்டப்பட்ட இந்த விமான நிலையத்துல முதல் முறையாக வந்த முதலமைச்சர் விமான நிலையத்தையும் சுற்றி பார்த்துட்டு தொடர்ந்து தற்போது வில்பாஸ் அந்த நிறுவனத்தை சுற்றி பார்த்து கார் விற்பனை துவக்கி வைக்கிற காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது ஏறத்தாழ இதன் மூலமாக அதே போன்று இந்த நிறுவனத்தில் பணிக்கு வேலைக்கு சேர்க்கப்பட்ட பணியாளர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கான பணி ஆணையம் வழங்குறாரு. இதை தொடர்ந்து இங்கிருந்து புறப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிறைவேற மட்டும்தான் அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய முதலமைச்சர் தூத்துக்குடி தனியார் மகாநகரம் முதலீட்டு மாநாட்டில் பங்கெடுக்கிறாரு. இங்க ஏறத்தாழ பல கோடி ரூபாய் மதிப்பிலான 17 புதிய தொழில் தொடங்குவதற்காக தொழில் வளர்ச்சி துறையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறாரு. அது மட்டுமல்லாம ஒரு 4 ஏற்கனவே புரிந்துணர்வு மூலம் செய்யப்பட்ட தொழிற்சாலைகளை துவக்கி வைப்பதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கான பணியை வேலையும் அந்த பணியை இன்று செய்கிறார் யுவராணி. விவரங்களுக்கு நன்றி இசக்கி ராஜா.